பெரியவா திருவடிகளே சரணம். பல வழிகளோட எப்படி போகிறதுன்னு வழியே தெரியாமல் தவிச்சிட்ருக்குறோம் அப்படின்னா, அவங்களுக்குரிய ஒரு அற்புதமான பதிவு தான் இந்த பதிவு. ஏன்னா, இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நான் இருந்தேன். நான் தேடினேன். நான் எப்படி அதுலேருந்து வெளியில் வர்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு அப்படி ஒரு ப்ரெஷர். என் மைண்ட் எனக்கே தெரியுது. நான் பண்ணுற வேலை கிடையாது இது. நான் பேசுகிற பேச்சு கிடையாது இது. எனக்கு வெளியில் சொல்ல முடியலை. அப்படி ஒரு ப்ரெஷர்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு. அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னே எனக்கு தெரியலை. நான் தேடின போது எனக்கு அற்புதமாக ஒரு அமுதமாக எனக்கு கிடைச்ச வழி. நான் என்ன செஞ்சேன், எப்படி செஞ்சேன், இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தேன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நம்ம செய்கிற வேலையில் நமக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. இன்றைக்குள்ளே இதை முடிக்கணும், அதை முடிக்கணும், நம்ம முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும்னு நினைப்போம். அப்போ ஒரு வேலை வரும். அப்போ நமக்கு வேலையிலையும் பிரச்சனை, வீட்லேயும் பிரச்சனை, பணத்துலேயும் பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்துலேயும் பிரச்சனை. நம்ம ஏதாவது ஒன்றுத்துலேருந்து கூட மீண்டு வர முடியுமா அப்படின்னு ஏங்கிட்டு நம்மளால் என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வழி தான் அது. ஆனால் எனக்கு செய்ய வரலை. நானாக தேடும்போது எனக்கு அப்படி ஒரு அற்புதமாக கிடைச்சது என்ன அப்படின்னா, மகா பெரியவாவுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லணும், அவ்வளோதான். இது நான் காயத்ரி மந்திரம் தினமுமே ஒரு தடவை சொல்லிட்டு போவேன், சொல்லுவேன், நினச்ச போதெல்லாம் சொல்லுவேன். வியாழக்கிழமை மகா பெரியவாவுக்கு பூஜை பண்ணும்போது சொல்லுவேன். ஆனால் தினமும் காலையில் நம்ம சாமி கும்பிடும்போது மகா பெரியவாவுடைய காயத்ரி மந்திரத்தை ஒரு 9 முறை சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. இதை தான் நான் கண்டுபிடிச்சேன். அது ஒரு இதில் படித்தேன்னு வச்சுக்கோங்களேன். தினமும் 9 முறை நம்ம காஞ்சி பெரியவருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தேன். எனக்கு தெரிஞ்சவங்கன்னு தான் வச்சுக்கோங்களேன். நீ இப்படி பண்ணுறது தப்பு, நீ ஏன் டென்ஷனாக இருக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை, நீ என்ன பண்ணணும், நீ என்ன முத்திரை போடணும், நீ என்ன தியானம் பண்ணணும், எனக்கு அழகான ஒரு வழியை எனக்கு சொன்னாங்க. நான் நினச்சி கூட பார்க்கல. என்னுடைய மனது என் கண்ட்ரோலில் வர ஆரம்பிச்சது. பழையபடி நான் மாற ஆரம்பித்தேன். எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஒரு 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 குறிப்பிட்ட காலகட்டம் அப்படி ஒரு ப்ரெஷரில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என் மனசு ஒரு 2-3 நாள்லையே வெளியில் வர ஆரம்பிச்சிது. அப்படி ஒரு அற்புதமான மந்திரம். ஒன்றுமே நம்ம பண்ண வேண்டாம். நீங்கள் நைவேத்தியம் பண்ணணும் எதுவுமே இல்லை. தினமும் காலையில் நீங்கள் சாமி கும்பிடுறீங்க. சாமி கும்பிடும்போது 9 முறை மகா பெரியவாவுடைய காயத்ரி மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டு உங்கள் வேலையை ஆரம்பிங்க. உங்கள் மனது உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அவர் நேரடியாக சொல்கிறாரோ இல்லையோ, யார் மூலமாவது நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் எப்படி இருக்கணும், நீங்கள் என்ன வழியில் போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுவார். இது நிதர்சனமான உண்மை. இது நம்ம செஞ்சு பார்த்தா தான் நமக்கு அந்த பலன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். என்ன மந்திரம் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் காஞ்சி வாசாய வித்மஹே சாந்தரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஓம் காஞ்சி வாசாய வித்மஹே சாந்தரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். ஓம் காஞ்சி வாசாய வித்மஹே சாந்தரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். அவருடைய பேர் வரப்போது, அவருடைய ஊர் வரப்போது. இதை ஞாபகம் வச்சிட்டோம்னாலே ஈஸியாக சொல்லிடலாம். தினமும் 9 முறை மட்டும் சொல்லி பாருங்கள். உங்களுக்கு 3 நாளில் 4 நாளில் உங்களுடைய பிரச்சனைக்குரிய வழி யார் மூலமாவது காட்டப்படும். நம்பிக்கையோடு செய்து உங்களுடைய வழிகளிலிருந்து விடுபடுவீர்கள். கண்டிப்பாக இதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா நான் செய்து பலனடைந்த வழி. ரொம்ப எளிமையான வழி. செய்து பலனடையுங்கள். நன்றி, வணக்கம்.